கண்ணன் படுக்கையில் அமர்ந்து, அம்மா, ஒரு கதை சொல்லு என்றான். அம்மா புன்னகையுடன், சரி கண்ணு, சின்ன பள்ளி கதையை சொல்லப் போறேன். ஒரு சின்ன பள்ளி இருந்தது. அது பயங்கர அளவுக்கு சிறியது. அது ஒரு பழைய செவ்வாரின் மேல் தனிமையாக வாழ்ந்தது. மாலை நேரம் வந்தது. சூரியன் மறைய ஆரம்பித்தது. பள்ளி அப்பாடா என்று பெருமூச்சு விட்டது. நீண்ட நிழல்கள் கீழே விழுந்தன. பள்ளிக்கு பயம் வந்தது. இரவு வருகிறது. இரவு ரொம்ப இருட்டாக இருக்குமே என்று நினைத்தது. அது வேகமாக சுழலில் கல் விழுந்த இடத்தில் மறைத்துக் கொண்டது. முற்றிலும் இருட்டு சூழ்ந்தது. பள்ளிக்கு நடுக்கம் வந்தது. எனக்கு வெளிச்சம் வேண்டும், இந்த இருட்டு வேண்டாம் என்று அழுதது. அப்போது ஒரு சின்ன மின்னல் துடிப்பு தெரிந்தது. அது என்ன என்று தெரிந்து கொள்ள பள்ளி வேகமாய் எட்டிப் பார்த்தது. வானத்தில் பெரிய அழகிய சந்திரன் தெரிந்தது. சந்திரனின் வெளிச்சம் செவ்வாரில் மெதுவாக விழுந்தது. பள்ளி, ஆ, கொஞ்சம் வெளிச்சம், நான் எப்படி இருக்க வேண்டும்? சந்திரன் பள்ளியை பார்த்து சிரித்தது. அப்புறம் நிறைய சின்ன சின்ன வெளிச்சங்களும் வந்தன. அவையெல்லாம் மின்னும் நட்சத்திரங்கள், ஒரு கூட்டம் போல. நட்சத்திரங்கள் பள்ளிக்கு பாட்டு பாடின. இரவின் அழகை பார்த்து பள்ளி ஆச்சரியமடைந்தது. ஒரு மின்மினி பூச்சி பள்ளியின் அருகில் பறந்து வந்தது. மின்மினி பூச்சி பள்ளியை பார்த்து தன் வெளிச்சத்தை காட்டியது. இரவு வெறும் இருட்டு அல்ல, அதில் நிறைய நண்பர்கள் உண்டு. பள்ளி பயமில்லாம வெறும் இருட்டு அல்ல, அதில் நிறைய நண்பர்கள் உண்டு. பள்ளி பயமில்லாமல் மகிழ்வுடன் உறங்கத் தொடங்கியது. பள்ளி நிம்மதியாக தூங்கியது. கண்ணன், இப்போ அந்த பள்ளி பயமில்லாம இருக்கும், அப்படியா என்று கேட்டான். அம்மா, ஆம் கண்ணு, இரவு அழகியதும் பாதுகாப்பானதும் கூட. கண்ணன் தலையணையில் தலை வைத்து விழிகளை மூடினான். அம்மா கண்ணனுக்கு முத்தம் கொடுத்து, நல்ல இரவு என் செல்லம், முத்தம் கொடுத்து, நல்ல இரவு என் செல்லம்